இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 43 நாள் கிடக்கிறேன். 92 900 இருந்தேன். காலையில் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு லெமன் டீ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் சூப் எப்படி சிம்பிளாக பண்ணுறது, அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதா சொல்ல போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி வேணால் ஒரு 2 தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இடித்ததுக்கப்புறம் நம்ம கறியை வந்து வாஷ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கறி வந்து ரொம்ப க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து திண்டுக்கல்லில் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மாமா. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படி தான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஒரு கிராக் ஆகிடுச்சு, கீழே விழுந்துட்டோம், எலும்பு கிராக் ஆகிடுச்சு, போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்பை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அந்த எலும்பு வந்து கூட வைக்கிற தன்மை வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா கால்சியம், மேக்னீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜினைன் என்ற பொருள் இருக்கனால இதில் வந்து நம்ம வந்து எலும்பு வந்து கூட வைக்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதாவது சளி, இருமல் அப்படி இருக்கவங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும், டயட் ஃபுட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். டயட் ஃபுட்டு ஏன் எடுத்துக்கலாம் அப்படின்னா இதில் வந்து மெட்டபாலிசத்தை அதிகரித்து நம்ம உடலில் கொழுப்பை கரைக்கிறதுக்கு இதில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற ஒரு பொருள் அர்ஜினைன் என்ற பொருள் இதில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.